அனைவருக்கும் நன்றி. அறிமுகரோடு தொடரலாமா? பேராசிரியர் முனைவர் சரவணகுமார் அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டு திரு கவிஞர் எஸ் கோபிநாத் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினரான என் நண்பரை சபைக்கு அறிமுகப்படுத்த நட்போடு சற்றே குழப்பத்துடன் உங்கள் முன்னால். குழப்பம் ஒன்று, இவருக்கு தமிழ் அத்துப்படி, இவரின் ஆங்கிலமோ அனைவருக்கும் சுக்குப்பொடி. இதற்கு காரணம் இவரது தாய்மொழி தெலுங்கோ. இப்பொழுது இவரை நான் மொழியில் அறிமுகப்படுத்த. தெலுங்கு எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆங்கிலம் எனக்கு சத்தமாக பேச வராது. எனவே இவரை மொழியில் அல்ல, மொழியில், என் மொழியில், தமிழில் அறிமுகப்படுத்துகிறேன். குழப்பம் 1 தீர்ந்தது. குழப்பம் 2, தரவுகள் கொட்டி கிடக்கும் தகவல் களஞ்சியம் இவரது தன் குறிப்பு. எங்கிருந்து தொடங்குவது, எதை விடுப்பது என்பது குழப்பம் 2. ஆயினும் முயற்சிக்கிறேன். MA BEd ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், கணினி பயன்பாட்டியல் மற்றும் ஆங்கிலத்தில் டிப்ளமோ இன் கம்யூனிகேட்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் பட்டய படிப்பும், மேலை நாடுகளின் BEd படிப்பான டீச்சிங் நாலேஜ் சர்டிபிகேட்டும் பெற்றுள்ளவர். பேச்சாளராக, கவிஞராக, தன்னம்பிக்கை பயிற்சியாளராக 1000 மேடை கண்டவர் இவர். இவரது சிறப்புகள் பல இருந்தாலும் சிலவற்றை மட்டும் காலம் கருதி உங்கள் முன். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டையொட்டி சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் 800 மாணவர்களில் முதலிடம் பெற்று செம்மொழி மாநாட்டில் பங்கு பெற்றவர். ஆனந்த வேடன் பத்திரிகையால் மிகச்சிறந்த மாணவ பத்திரிகையாளர் என்ற நற்சான்று பெற்றவர். விஜய் தொலைக்காட்சி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்வில் தமிழகத்தின் தலை சிறந்த 20 பேச்சாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பள்ளி அளவிலான பேச்சு, கட்டுரை, கவிதை போன்ற போட்டிகளில் மாவட்டம், மாநிலம் தாண்டி தேசிய அளவுகளில் பல பரிசுகள் பெற்றவர். இவையெல்லாம் இவரின் இளமை கால சாதனைகள் எனில், தற்காலம் தற்போது. இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. பட்டாம்பூச்சிகளின் கனவுகள், குழந்தைகளை தேடும் கடவுள் இவர் எழுதிய ஹைக்கூ கவிதை நூல்கள். இதில் குழந்தைகளை தேடும் கடவுள் கார்மிகுலன் ஹைக்கூ விருது வென்ற நூல். தற்பொழுது இவர் எழுதி வரும் இதழ்கள் குங்குமம், குமுதம், பாவையர் மலர், பொதிகை மின்னல், கவிச்சூரியன் என்று பட்டியல் நீள்கிறது. இவர் பங்கேற்ற நூல்களின் பட்டியல் இன்னும் நீளம். இவர் எழுதியதுதான் 2 நூல்கள், இவர் பங்கேற்ற நூல்களின் பட்டியல் இன்னும் நீளம். உதாரணமாக தூண்டுகோல், வசந்தவாசல், எழுத்துச் சிற்பிகள், புல்லாங்குழலின் பூபாலம், கவிஞர்கள் பார்வையில் அண்ணாதுரை, அண்ணா 400, அன்பென்று எதனை சொல்ல, சிந்தனை வயல், ஹைக்கூ 500, இன்னும் பல. பொதிகை தொலைக்காட்சி காலை தென்றல் சிறப்பு விருந்தினர் நேரலை நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றவர். தமிழை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் கவிதைகளை இயற்றுபவர். புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் தலைமையில் தமிழகம் எங்கும் பட்டிமன்றம் மற்றும் கவியரங்க நிகழ்வுகளில் பங்கெடுப்பதோடு பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சொற்பொழிவு நடத்தி வருபவர். முகநூலில் நூல் வாசம் என்னும் பக்கத்தை நிறுவி நூல்களை விமர்சனம் செய்து வருகிறார். எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், பயிற்சியாளர், விமர்சகர் என்ற பன்முகம் கொண்ட இவரை இச்சமைக்கு அறிமுகப்படுத்த விழிச்சொல்லாக எதை சொல்லுவது என்று யோசிக்கும் போது இவரது விருதுகளை துணை கொண்டு இவரை அழைக்கிறேன். ஆம் நண்பர்களே, இன்றைய சிறப்புக்கு சொந்தக்காரருடைய இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த அவர் பெற்ற விருதுகளை பட்டியலிடுகிறேன் விழிச்சொல்லாக. கலைத்திலகம், யுவகலா பாரதி, சகலகலா வித்தகர், கலைத்துறை கருவூலம், முத்தமிழ் வித்தகர், சாதனையாளர், நகைச்சுவை அரசு, கவித்தென்றல், கார்முகிலோன் ஹைக்கூ விருதுக்காரர், நம்பிக்கை நாவரசு, கவி பாரதி, மித்ரா துலிப்பா விருதாளர், தமிழறிஞர் விருதாளர், எம்ஜிஆர் விருதாளர், இலக்கிய இளவல், இன்றைய பேச்சாளர் திரு கோபிநாத் அவர்களை இன்றைய ஞாயிறு போற்றுதும் நிகழ்வில் அறிமுகப்படுத்துவதில் அவருக்கு அறிமுகமான நண்பராக பெருமிதம் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு கோபிநாத் அவர்கள். வணக்கம். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வரும் முன், மணல் வரும் முன், நலம் வளர்த்த தமிழன் அங்கே, உன் அடி போற்றி வணங்கி எனதுரையை தொடங்குகிறேன். ஞாயிறு போற்றுதும் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வினை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகச் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற ஞாயிறு போற்றுதும் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும்
சேலம் மாவட்டத்தினுடைய பெருவாரியான மக்கள், அண்மை மாவட்டத்தினுடைய பெருவாரியான மக்களுடைய கண்ணொளி காவலராக விளங்குகின்ற மருத்துவர் செல்வரங்கம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கும் என்னை மிக அற்புதமாக அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர், நான் எப்போதும் வியந்து பார்க்கின்ற ஒரு உன்னதமான மனிதர் சரவணகுமார் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, காலமெல்லாம் கவியரசர் என்கின்ற தலைப்பின் கீழே என் நெஞ்சில் ஊறும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனம் மகிழ்கிறேன். இலக்கியம் என்பது இன்புற்று வாழவா அல்லது இன்புற்று மகிழவா அல்லது பின்பற்றி வாழவா என்கின்ற கேள்வி பன்னெடுங்காலமாக நம்முடைய சமூகத்தில் நிலவி வருகின்றது. இலக்கியம் என்பது என்ன என்று நம்முடைய இப்போதெல்லாம் எல்லாருமே நம்ம கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள்ல தேடி பார்க்கிறோம். அப்படி கூகுள்ல இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது புதினங்கள், நாடகங்கள், கவிதைகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய கலைப்படைப்பு தான் இலக்கியம் என்று கூகுள் நமக்கு சொல்கிறது. ஆனால் எண்ணற்ற தகவல்களை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது இலக்கியம் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு நமக்கு அழகான விடைகளை தருகின்றது பண்டைய இலக்கியங்கள். இலக்கு பிளஸ் இயம் இலக்கியம். இலக்கு என்றால் நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்ததுதான் நோக்கம், ஒரு குறிக்கோள். கவிஞர்கள் தான் படைக்கக்கூடிய படைப்புகளில் ஒரு நோக்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த நோக்கத்தை சுவைபட இயம்புவதுதான் இலக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்படி நல்ல நல்ல கருத்துக்களை நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. T.S. எலியட் என்கின்ற கவிஞர் அழகாக சொல்லுவார், லிட்ரேச்சர் இஸ் a record of good thoughts என்று சொல்லுவார். அப்படி இலக்கியம் என்பது நல்ல நல்ல எண்ணங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக விளங்குவதுதான் இலக்கியம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் இலக்கியம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையினுடைய பிம்பமாக தான் விளங்குகின்றது. அதுதான் இலக்கியம் என்பதுதான் எல்லோரும் அறிந்த கண்கூடு. இப்படி இலக்கியம் நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்திருக்கின்றது. அதனால்தான் பண்டைய காலத்தில் சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்றைக்கு வரக்கூடிய நவீன இலக்கியங்கள் வரை எல்லோரும் இலக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே நாம் நினைத்துக் கொண்டு வருகின்றோம். சரி, இலக்கியமும் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையோடு இலக்கியத்தை நாம் அணுகுகின்ற இந்த வேளையிலே திரைப்பட பாடல்களுக்கு இலக்கிய அந்தஸ்து கொடுக்கலாமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்கு விடையாகவும் அமைந்து அந்த திரைப்பட பாடல்களுக்கும் இலக்கிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த உன்னதமான ஒரு நற்பண்பிற்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் என்னுடைய இன்றைய தலைப்பினுடைய நாயகர் கவியரசர் கண்ணதாசன் தான். திரையுலக கம்பனாக வலம் வந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நூற்றாண்டு கண்ட நம்முடைய தமிழ் கவிஞர்களில் மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் இவர்களுக்கு அடுத்தபடியாக கவியரசு கண்ணதாசன் தலை சிறந்த கவிஞர்களுள் ஒருவராக விளங்குகிறார். தாலாட்டாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கருத்து மோதலாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பத்திற்கு விடையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய படைப்புகளின் வழியாக, தன்னுடைய கவிதைகளின் வழியாக, தன்னுடைய பாடல்களின் வழியாக அப்படியே தன்னுடைய ரசிகர்களை கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளியாக கவியரசு கண்ணதாசன் திகழ்கின்றார். தனக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சொல்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். நான் இந்த நிகழ்வின் தொடக்கத்திலேயே கதிர்வெடுத்து பிளம்புவிழ என்று கவியரசு கண்ணதாசன் தமிழை சொல்லி வணங்கிய அதே பாடலை கொண்டுதான் தொடங்கினேன். அதே கவிதையிலே கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார், நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லிக் கொண்டு வருகிறார். நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழியரோ என்று தனக்கும் தமிழுக்கும் அன்னை மகனுக்கு இருக்கக்கூடிய உறவை போல மிக அற்புதமாக தன்னுடைய உறவை வெளிப்படுத்துகிறார். கவியரசு கண்ணதாசனோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு தலைவர் என்று சொன்னால் கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி சொல்லலாம். கல்வி கண் திறந்த காமராசரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு சிறு வயதில் படித்த ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. கற்பனையாக இருந்தாலும் இது அவருடைய வாழ்க்கையோடு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர்கள் ஒரு குழந்தையை படைப்பதற்காக ஆயத்த பணியில் இருக்கிறார். அப்பொழுது கல்வி கடவுளான சரஸ்வதி இந்த குழந்தைக்கு கல்வியை நான் அதிகமாக வழங்கி
இந்த குழந்தையை கல்வியில் சிறந்தவனாக நான் மாற்றுகிறேன் என்று சொன்ன உடனே பிரம்மா சொன்னாராம், உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை போ என்று சொல்லிவிட்டாராம். சரி, லட்சுமி தேவி இந்த குழந்தைக்கு நான் அதிகப்படியான செல்வத்தை கொடுத்து இந்த குழந்தையை இந்த மண்ணுலகில் பேரும் புகழோடு நிலைக்க செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே படைப்பு கடவுளான பிரம்மா உன்னுடைய உதவியும் தேவையில்லை போ என்று சொல்லிவிட்டாராம். மலைமகள் பார்வதி இந்த குழந்தைக்கு நான் அதிகப்படியான வீரத்தை கொடுத்து வீரத்தில் சிறந்த குழந்தையாக இந்த குழந்தையை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது படைப்பு கடவுள் பிரம்மா சொன்னாராம், கல்வியும் இல்லாமல் வீரமும் வீரத்தில் நேரடியாக வீரமும் இல்லாமல் செல்வ செழிப்பும் இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த மண்ணுலகில் பிறந்து எல்லா மனிதர்கள் மத்தியிலும் இடம் பெற முடியும் என்று உதாரணத்திற்கு இந்த குழந்தையை நான் படைத்து காட்டுகிறேன் என்று சொல்லி படைக்கப்பட்ட குழந்தைதான் கல்வி கண் திறந்த காமராசர் என்று சொல்லுவார்கள். கற்பனை கதையாக இருந்தாலும் இந்த கதைக்குள் இருக்கக்கூடிய செய்தி என்னவோ உண்மைதான். படிப்பறிவே இல்லாமல் எண்ணற்றோரினுடைய படிப்புக்கு காரணமாக இருந்தவர் கல்வி கண் திறந்த காமராசர். படிக்காத மேதை என்று ஒரு படம், அந்த படிக்காத மேதை என்ற படத்திற்கு பாடல் எழுதுகின்ற பொழுது தனக்கு மிகவும் அணுக்கமாக தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி அழகாக கவியரசர் சொல்கிறார். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. இந்த பாடலிலே அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகளிலே மிக அழகாக கல்வி கண் திறந்த காமராசரை சொல்கின்ற பொழுது, கொடுப்பதற்கும் பிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா என்றும் குழந்தையை போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் நேருமா என்று எவ்வளவு அழகாக சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பொது சேவைக்காகவே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த கல்வி கண் திறந்த காமராசருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பாடலிலே சொல்கிறார். கவியரசர் கண்ணதாசன் காமராஜரை பற்றிய தனிக்கவிதையிலும் கூட சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தான் பிறந்த அன்னையையும் நாடார், ஆசை தனை நாடார், நாடென்ற நாடு ஒன்றையே நாடி தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் என்று கல்வி கண் திறந்த காமராசரை சொல்லுவார். ஆண்டி கையில் ஓடிருக்கும் அது கூட உனக்கில்லை என்று கவியரசு கண்ணதாசன் காமராஜரை பற்றி சொல்லுவார். கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய திரைப்பட பாடல்களின் மூலம் தூதுவிட்டு எப்படியாவது காமராஜரோடு இணைந்து விட வேண்டும் என்று கவியரசு கண்ணதாசன் முயற்சி செய்திருக்கிறார். நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் அத்தனை பேரில் பல பேருக்கு இந்த பாடலுக்கு பின்னிருக்கக்கூடிய கதையும் தெரிந்திருக்கும். பட்டணத்தில் பூதம் என்கின்ற ஒரு படம், அந்த பட்டணத்தில் பூதம் என்கின்ற படத்திலே வருகின்ற பாடலின் மூலமாக கல்வி கண் திறந்த காமராசரோடு இணைவதற்கு முயற்சி செய்கிறார் கவியரசு கண்ணதாசன். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. காமராஜருடைய தாயார் பெயர் சிவகாமி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்று நட்பை புதுப்பிப்பதற்காக தன்னுடைய நட்புக்காக தூது விடுகிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் மீது பெருந்தலைவர் காமராஜருக்கும் அளப்பரிய பற்று இருந்தது. எப்போதும் காமராஜர் அவர்கள் ஒரு மனிதனை சாமானியமாக பாராட்டி விடுவார் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தனக்கு மிகவும் பிடித்த கவிஞரான கவியரசு கண்ணதாசனை பற்றி பாராட்டுகின்ற பொழுது காமராஜர் அவர்கள் சொல்கிறார், காட்டுக்கு ராஜா சிங்கம்னா பாட்டுக்கு ராஜா கண்ணதாசன் தானே என்று மிக அற்புதமாக பாராட்டி பேசியிருக்கிறார். இப்படி கண்ணதாசன் என்பவர் ஒரு திறந்த புத்தகமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக தன்னுடைய ரசிகர்களுக்கு கொண்டு சேர்த்த மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்திருக்கிறார். கண்ணதாசனை பற்றி எண்ணற்ற கவிஞர்கள், தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசனை எல்லோரும் கொண்டாடுகின்ற அளவிற்கு தான் கொண்டாடப்படவில்லையே என்கின்ற வருத்தம் உண்டு. வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் காற்றில் தவழும் கண்ணதாசன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த காற்றில் தவழும் கண்ணதாசன் என்கின்ற புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய வாலிப கவிஞர் வாலி அவர்கள் இப்படியாக எழுதுகிறார். வாலிப கவிஞர் வாலியினுடைய மனைவி இறந்து விட்டார். அப்போது தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக எண்ணற்ற நிம்மதியை எப்படியாவது தேட வேண்டும் என்று எண்ணற்ற வழியில் முயன்றிருக்கக்கூடிய வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை இவ்வாறாக சொல்கிறார்,
என்னுடைய மனைவி இறந்ததற்கு பிறகு நான் எப்போதும் நேசிக்கிற பகவத்கீதை தராத மன அமைதியை நான் எப்போதும் தலைவனாக நினைக்கின்ற கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் எனக்கு பெற்று தந்தது. அந்த மன அமைதியை பெற்றுக் கொடுத்தது கவியரசனுடைய கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் என்று மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட கவியரசரை பற்றி வாலி சொல்லுகின்ற பொழுது, உனக்கு 3 தாரம் இருந்தாலும் மூலாதாரம் முத்தமிழே. திரைப்பாடல்கள் உன்னால் திவ்ய பிரபந்தங்களாயின, படக்கொட்டகைகள் உன்னால் பாடல் பெற்ற தலங்களாயின என்று வியந்து பாராட்டுகிறார். நீ ஆண் வேடத்தில் அவதரித்த சரஸ்வதி, கண்ணனின் கை நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல் என்று கவியரசு கண்ணதாசனை பற்றி வாலிப கவிஞர் வாலி வியந்து பாராட்டுகிறார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களிடத்திலே ஒரு பேட்டியிலே கேட்டார்கள், ஐயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்ட பொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னார், என்னுடைய கடைசி ஆசை நான் சாகின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுது அல்லது நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது கவியரசு கண்ணதாசனுடைய காதல் சிறகை காற்றில் விரித்து வான வீதியில் பறக்கவா என்கின்ற பாடலை கேட்க வேண்டும், அதுதான் எப்போதும் என்னுடைய தனியாத ஆசை என்று சொன்னாராம். துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசுகின்ற பொழுது, பாரதிக்கு பிறகு சிறந்த கவிஞராக நான் பார்ப்பவர் கவியரசு கண்ணதாசன் தான் என்று வியந்து பாராட்டி இருக்கிறார். அவரோடு சமகாலத்தில் மிக நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலேயே சோ அவர்கள் சொல்கிறார், எந்தவித முயற்சியும் எடுக்காமல் கவிதை அவருக்கு மிக இயல்பாக வந்தது. அவருடைய பாடல்கள் எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் மனதில் தோன்றுகின்ற அற்புதமான மொழிநடையில் அவருடைய அத்தனை பாடல்களும் அமைந்திருப்பதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னார். அதே போல கவியரசு கண்ணதாசனை பற்றி கிரேசி மோகன் சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான நாடக ஆசிரியரான கிரேசி மோகன் சொல்கிறார், என்னை பொறுத்தவரை கம்பர் முதற்சங்கம், பாரதியார் இடைச்சங்கம், கண்ணதாசன் தான் தமிழுக்கு கிடைத்த கடைச்சங்கம் என்று வியந்து பாராட்டி இருக்கிறார். இப்படி கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய சமகால மனிதர்கள் எல்லோரும் போற்றி பாராட்டுகின்ற ஒரு அற்புதமான ஆளுமையாக இருந்திருக்கிறார். இப்படி கவியரசு கண்ணதாசனை எல்லோரும் போற்றி பாராட்டுகின்ற அளவுக்கு வியந்தகு ஆளுமையாக இருந்திருக்கக்கூடிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு திரைப்பாடல்களிலும் தன்னுடைய ஒவ்வொரு படைப்புகளிலும் தான் படித்த இலக்கியத்தின் சாரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஈடு இணையாகாது. உதாரணத்திற்கு ஒன்று, இதிகாசங்களில் வருகிறவர்கள் மனிதர்கள் தான், இது அவருடைய பொன்மொழி. இதிகாசங்களில் வருகின்றவர்கள் மனிதர்கள் தான். ராமன் என்ற மனிதன் தன் நடத்தையால் தெய்வமானான், ராவணன் என்ற மனிதன் தன் நடத்தையால் மிருகமானான் என்று ஒட்டுமொத்த இதிகாசத்தையும் 2 வரிக்குள் மிக அழகாக அடக்கி காட்டினார். இப்போதும் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல திருக்குறளை எல்லா மனிதர்களோடும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மருத்துவர் செல்வரங்கம் ஐயா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான திருக்குறளை தன்னுடைய பாடல்களில் எவ்வளவு அழகாக எடுத்தாண்டிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். விதி எல்லா மனிதர்களையும் ஆட்டு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் விதிதான். அற்புதமான ஒரு திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுவார், ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்து உறும் என்பார். இதற்கு மூவா விளக்கம் அற்புதமாக தருகிறார். ஊழை விட மிகவும் வலிமையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஊழை விளக்கும் பொருட்டு, ஊழலிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் ஆராய்ந்து சென்றாலும் அங்கேயும் விதியே உங்களுக்கு முன் வந்து நிற்கும் என்று சொல்கிறார். இதை கம்பன் கையாண்ட விதம் மிக அற்புதமாக இருக்கும். கம்பன் தன்னுடைய கம்பகாவியத்தில், கம்பராமாயணத்தில் மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார். ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்கின்ற கட்டளையை ஏற்று கானகம் சென்று விடுகிறார். இப்பொழுது கானகம் சென்று விட்ட ராமனிடத்திலே அவன் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருக்கக்கூடிய லட்சுமணன் பேசுகிறான், இதுதான் விதி என்று சொன்னால் காட்டுக்கு போக சொல்லி உங்களை அனுப்பிவிட்டார்கள், இந்த விதிக்கே விதி காணுகின்ற வழியில் என்னுடைய விழ்த்தொழிலை நான் காண்பிக்கிறேன் என்று லட்சுமணன் சொன்ன பொழுது அதற்கு அற்புதமான சமாதானத்தை ராமன் சொல்லுவதாக கம்பன் சொல்லுகிறான். நதியில் நீர் இல்லை என்றால் அது நதியினுடைய குற்றம் இல்லை, மழை பொழியாத இயற்கையின் குற்றம்தான். நான் கானகம் போவதற்கு நம் நாட்டின் பதியாக இருக்கக்கூடிய தசரதனுடைய குற்றமும் இல்லை, பயந்து நம்மை பிறந்த கைகேயின் காரணம் இல்லை, இந்த நாட்டினுடைய மகனாக இருக்கக்கூடிய பரதனுடைய குற்றமும் இல்லை, இது அனைத்தும் விதியின் பிழை என்பதாக கம்பன் சொன்னது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று, பயந்து நம்மை பிறந்தால் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது என்று கம்பன் தன்னுடைய பாடலில் மிக அழகாக சொல்லி இருப்பார். இதை தன்னுடைய பாடலிலே சாராம்சமாக கொண்டு வந்து
பாமர மக்களுக்கும் இலக்கியம் சென்று சேர வேண்டும் என்கின்ற அற்புதமான எண்ணத்தோடு இதை தன்னுடைய பாடலிலே வர்ணிக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. எவ்வளவு அழகாக தன்னுடைய கம்ப காவியத்தில் தான் படித்த சாரத்தை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, அதில் ஒன்று மனசாட்சி என்று, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றம் இல்லை, அது விதி செய்த குற்றம் என்று கம்பன் சொன்ன அத்தனை வரிகளையும் அந்த கருத்துக்களையும் தன்னுடைய திரைப்பாடலுக்குள் கொண்டு வந்த பெருமைக்குரியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்திருக்கிறார். ஆனால் உலக இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் தன்னுடைய கவிதைகளுக்குள் கொண்டு வந்த பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு சேரும். உதாரணமாக ஷெல்லியினுடைய ஒரு கவிதை, The fountains mingle with the river and the rivers with the ocean. The winds of heaven mix forever with a sweet emotion. Nothing in the world is single. All things by a law divine. In one spirit meet and mingle. Why not I with thine? என்று ஷெல்லியினுடைய ஒரு கவிதை வரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காடு மலைகள் எல்லாம் நதிகளோடு சங்கமிக்கின்றன, நதிகள் பெருங்கடல்களோடு சங்கமிக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காற்று வீசுகின்ற தென்றல் கூட சொர்க்கத்தில் சங்கமிக்கின்றன. நல்ல நல்ல உணர்வுகள் நம்முடைய மனதில் சங்கமிக்கின்றன. இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே காதலால் நாம் இருவரும் ஒன்றாக சங்கமிக்க கூடாதா என்கின்ற கேள்வி வரும் வகையில் ஷெல்லியினுடைய கவிதை இருக்கும். இதை அப்படியே தன்னுடைய கவிதையிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லுகிறார். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மையன்றி வேறேதும் இல்லை என்று அற்புதமாக ஷெல்லியினுடைய கவிதையின் தத்துவத்தை தன்னுடைய பாடலுக்குள் சொல்வார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இந்த பாடலிலே மும்முனை போட்டி நடக்கும். பாடகர்கள் ஒரு பக்கம் இந்த ஹம்மிங் சொல்லக்கூடிய அந்த குரலை செய்தில அவங்க ஒரு பக்கம் போட்டி போடுவாங்க. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு பக்கத்தினுடைய இசையில ஒரு போட்டி போடுவார். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்படியாவது தன்னுடைய கவிதையை இதில் நிலைநிறுத்தி விட வேண்டும் என்று அவர் ஒரு பக்கம் போட்டி போடுவார். இந்த மும்முனை போட்டியில் வெற்றி யாருக்கு என்று கேட்டால் ரசிகர்களுக்கு கிடைத்த வெற்றி. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற அற்புதமான ஒரு கவி. தத்துவ பார்வை கூட கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடலிலே எத்தனை தத்துவ பார்வைகளை தன்னுடைய பாடல்களில் உள்ளடக்கி இருக்கிறார் தெரியுமா? அழகாக ஒரு பொன்மொழி சொல்லுவார். எல்லாம் நானே என்பவர் வாழ்க்கை கல்லாய் மணலாய் கனவாய் அழியும் என்று சொன்னார். எல்லாம் நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் எந்த ஒரு மனிதனுக்கும் இருந்துவிடக் கூடாது என்பதிலே மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு மனநிலை கொண்டவர் கவியரசு கண்ணதாசன். தாயுமானவர் சொல்லுவார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தானே தனக்கு நண்பனும் பகைவனும் என்பார். இதைத்தான் தனியன் பூங்குன்றன் அவர்கள் கூட சொன்னார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று. இன்னாதம்ம இவ்வுலகம் இனியது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று சங்கப்பாடல் சொல்லும். இந்த உலகம் இப்ப எல்லோருக்கும் சமமானதாகத்தான் இருக்கிறது. அதில் நமக்கு வேண்டும் என்ற தீதையும் நன்றையும் நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் வழிகாட்டுகின்றன. அதனால்தான் தன்னுடைய வனவாசம் என்கின்ற நூலுக்கு முன்னுரை கொடுக்கின்ற பொழுது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இது நூல் அல்ல. வனவாசம் என்கின்ற நூல் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நூல் அல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் இதுவே வழிகாட்டி என்று தன்னை ஒரு திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறார். வாசல் இல்லாத வீடும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் கடந்து எவன் ஒருவன் தன்னை ஆள்கிறானோ அவன்தான் இந்த மண்ணுலகில் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான் என்பதில் மிக அற்புதமான உறுதியான கருத்து கொண்டவர் கவியரசு கண்ணதாசன். அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு படம், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் இயக்கப்பட்ட படம், அற்புதமான ஒரு திரைப்படம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக பாடல் எழுதுவதற்காக வரவழைக்கப்படுகிறார்.
வரவழைக்கப்பட்ட கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இடத்திலே இந்த பாடலுக்கான சூழல் சொல்லப்படுகிறது. சூழல் சொல்லப்பட்ட உடனே பாலச்சந்தர் அவர்கள் கண்ணதாசனிடத்தில் சொன்ன ஒரே ஒரு கருத்து இதுதான்: 18 சித்தர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களினுடைய சாரமும் இந்த பாடலிலே இருக்க வேண்டும். சித்தர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களினுடைய சாரமாக இந்த பாடல் உங்களால் அமைக்க முடியுமா என்று கேட்டதற்கு சவாலாக எடுத்துக்கொண்டு அழகாக தன்னுடைய பாடலிலே சொல்கிறார்: தெளிவாக தெரிந்தானே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோன்றி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேல் என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேல் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று கருத்துக்களை அழகாக சொன்னவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். 2003ஆம் ஆண்டு கண்ணதாசனுக்கு ஒரு சிறப்பு விழா எடுக்கப்படுகிறது. அந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். வந்தவரிடத்திலே இந்த பாடலுக்கான சூழலை சொல்லி, இப்படி நீங்கள் 18 சித்தர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களும் இந்த பாடலிலே இருக்க வேண்டும் என்று சவால் விட்டீர்களாமே என்று கேட்டவுடனே தன்னுடைய பேச்சிலே கே. பாலச்சந்தர் அவர்கள் சொல்கிறார்: இப்படி ஒரு பாடலை தர வேண்டும் என்று நான் கண்ணதாசனிடம் கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் கண்ணதாசனை விட இந்த சூழலுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு பாடலை யார் தந்துவிட முடியும் என்று சொன்னாராம் கே. பாலச்சந்தர் அவர்கள். இப்படி இயக்குனர்கள் விரும்புகின்ற ஒரு கவிஞராக, பாடலாசிரியர்கள் அத்தனை பேரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக, இசையமைப்பாளர்களுக்கு மிக அணுக்கமான ஒரு பாடல் எழுதக்கூடியவராக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எல்லோரும் விரும்புகின்ற வகையில் இருந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுகிறார்: ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. இதை பார்க்கக்கூடிய விமர்சகர்கள் 3 விதமான பார்வையை இதில் பதிவு செய்கிறார்கள். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என்று சொன்னால் வண்ணமணி கிண்ணங்களில் வார்க்கும் மதுவும் மாதுவும் இல்லாவிட்டால் என்று அவருடைய கவிதை ஒன்று வரும். அதை இதற்கு தொடர்பு படுத்தி எப்போதும் மதுவோடும் மாதுவோடும் இருக்கக்கூடியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் என்று ஒரு விமர்சனம் உண்டு. இதை பல்வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய பல்வேறு விமர்சகர்கள் எழுதுகின்ற கட்டுரை பார்வையிலே ஒருவர் எழுதியிருக்கிறார்: ஒரு கோப்பை என்பது ஒரு பேனா, ஒரு கோப்பை என்பது மை இருக்கக்கூடிய இங்க் பாட்டில் தான் அவருடைய துணை இருப்பு, பேனா என்பது கோலமையில், அதுதான் அவருடைய கையிருப்பு என்று அழகாக எழுதினார். இன்னும் ஒரு விமர்சன பார்வையை இது இப்படி கூட பார்க்கலாம்: ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்றால் ஒவ்வொரு மனிதனும் கருப்பையிலிருந்துதான் குழந்தையாக வருகிறான், அந்த கருப்பை தான் அவனுடைய கோப்பை. ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, தாயாக இருக்கக்கூடிய அன்பின் ஊற்றாக இருக்கக்கூடிய தாய் தான் அந்த கோலமையில். இப்படி இவர்கள் தாயும் மனது வைத்து நான் பிறந்த காரணத்தினால் தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று தன்னுடைய வாழ்க்கையை பாடலாக வைத்தார். காவிய தாயின் இளைய மகன் நான், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன் நான், படைப்பதனால் என் பெயர் இறைவன் என்று தன்னை ஒரு படைப்பாளியை இறைவனாக உயர்த்தியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல் கூட வரும்: காலம் கனிந்தது, கவிதைகள் பிறந்தது, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே என்று சொல்லுவார். அப்படி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் படைப்பதனால் என் பேர் இறைவன் சொல்லுவார். அதை அடுத்தபடியாக சொல்லுகிறார்: 3 காலங்களும் கடந்து இன்றைக்கும் எத்தனையோ திரைப்பட பாடல்கள் வருகின்றன, எத்தனையோ கவிஞர்கள் பாடல் எழுதுகிறார்கள், எத்தனையோ புதிய புதிய நடிகர்கள் வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய பாடல்கள் முதல் முறை தாண்டி 2வது முறை கூட நம்மால் கேட்க முடிவதில்லை. ஆனால் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் காலம் கடந்து நிற்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியமாகவே சொல்கிறார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த
நிலையிலும் எனக்கு மரணமில்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. நான் ஷெல்லியினுடைய கவிதையை எடுத்து காட்டியதை போலவே இன்னொரு கவிதையும் நம்முடைய கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலுக்கு மிக நெருக்கமான ஒரு கவிதை. பிரான்சிஸ் போடிலன் என்ற ஒரு கவிஞர். பிரான்சிஸ் போடிலன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. The night has 1,000 eyes and the day but one. Yet the light of the bright world dies with the dying sun. The mind has 1,000 eyes and the heart but one. Yet the light of a whole life dies when love is done. பிரான்சிஸ் போடிலன் எழுதக்கூடிய இந்த கவிதை. இரவுக்கு 1000 கண்கள் உண்டு, ஆனால் பகலுக்கு ஒன்றே ஒன்றுதான். இந்த இரவுக்கு இருக்கக்கூடிய 1000 கண்களையும் சேர்த்து பகலுக்கு இருக்கக்கூடிய ஒரே கண்ணாக விளங்குபவர் யார் என்று கேட்டால் சூரியன் தான். இப்படி இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று என்பதை தன்னுடைய பாடலிலே சொல்கிறார். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. அப்படி உலக இலக்கியங்களை எல்லாம் படித்தவராக அந்த ஒட்டுமொத்த இலக்கியத்தினுடைய சாரமாக தன்னுடைய பாடல்கள் காலம் கடந்து மிஞ்சி நிற்கும்படி அமைத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலில் வரும் கணக்கினில் கண்கள் 2, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. பெண்மையின் பார்வை 1 கோடி, அவை பேசிடும் வார்த்தை பல கோடி. அங்கும் இங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானிட வாழ்விலே எங்கே நடக்கும், எது நடக்கும், அது எங்கே முடியும், யார் அறிவார் என்று காதல் பாடலிலும் கூட, இந்த தத்துவ பாடலிலும் கூட, ஒவ்வொரு காதல் பாடலிலும் கூட ஏதாவது ஒரு செய்தி வைத்திருப்பார். சிவந்த மண் என்கின்ற ஒரு படம். அந்த படத்திலே பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. பெண்மையை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறாள். வெளிநாட்டுக்கு சென்று விட்ட பெண், நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர் குணங்களாக சொல்லப்பட்டவை 4: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4 குணங்கள். அச்சம் என்பது எப்போதும் பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய பயம். நாணம் பெண்களின் அழகிற்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாணம். மடமை என்பது என்ன என்று கேட்டால், தனக்கு 4 விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட பொதுவாக ஒரு சபையிலே இருக்கின்ற பொழுது தனக்கு தெரியாதது போல காட்டிக்கொள்ளக்கூடிய மடமைதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அது அற்புதமான ஒரு குணம் என்று சொல்வார்கள். பயிர்ப்பு என்கின்ற ஒரு குணம் பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம். தனக்கு உரியவரை தவிர வேறு ஒரு மனிதருடைய கைப்பட்டால் கூட அஞ்சி அதை தன் உணர்வால் அறிகின்ற கூடிய ஒரு அற்புதமான தன்மை பெண்களுக்கு உண்டு என்பார்கள். இப்படி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4 குணங்கள் இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, அங்கு பிறந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய பெண்கள் நாங்கள் எங்கே சென்றாலும் அந்த குணத்தை விட்டுவிட மாட்டோம் என்பது வருவதாக அமைந்த பாடல் சிவந்த மண் என்கின்ற படத்தில் எழுதியிருப்பார். செந்நிறத்து பூச்சரமோ, மையெழுதும் சித்திரத்து தேன் கூடமோ, மங்கை என்ன மாணிக்கமோ, சொல்லும் மந்திரங்கள் யாரிடமோ, ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சம் கொள்ளும் மானினமோ, நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ, ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான், அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவன் நாளை நாளை என்றால், நாடு விட்டு நாடு சென்றால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ என்று தன்னுடைய அற்புதமான பெண்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கருத்துக்களை கூட தன்னுடைய கவிதையிலே மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கணவன் மனைவி உறவு என்பதை தன்னுடைய பாடல்களுக்குள்ளே மிக அழகாக எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காதல் பாடல்களுக்குள்ளும் கூட ஏதோ ஒரு வாழ்க்கைக்கான செய்தியை வைத்திருக்கிறார். அழகான ஒரு பொன்மொழி சொல்வார்கள், ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்பார்கள். மௌனம் என்பது மாபெரும் தவம். அதனால்தான் பாரதி சொல்லுவான், ஒரு சொல், ஒவ்வொரு சொல்லும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் மந்திரம் போல் வேண்டும் என்பதற்காக மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்பான் மகாகவி பாரதி. சொற்கள் என்பவை மிகவும் வீரியமானவை, மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை உணர்த்துவதற்காகவே வள்ளுவர் சொல்கிறார், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று. சொற்களை நாம் பேசுகின்ற சொல் அடுத்த சொல்லை வெற்றி பெறுகின்ற வகையில் இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுவார்.
இதை தன்னுடைய பாடலிலே மிக அழகாக கொண்டு வருகிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலுக்கு பிறகு ஒரு கதை இருக்கிறது. அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் ஒரு விழாவில் பேசுகின்ற பொழுது இந்த கதையை சொல்லியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கதை வசனம் பாடல்கள் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு படத்திற்கான கதையை எழுதி அந்த படத்திற்கான படப்பிடிப்பும் தொடங்கி பாதி நாட்களிலேயே நின்று போனது. ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்திலே 2 வீடுகள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பிள்ளைகள், 2 பெண்கள் இருக்கிறார்கள். இன்னொரு வீட்டுக்கு ஒரு இளைஞன் குடிவருகிறான். இந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோட்டத்திற்கு வந்து நிற்கின்ற பொழுது பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி பூ பறித்துக் கொண்டே பாடுகின்ற போல ஒரு காட்சி. இதை பார்த்து தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்று இந்த இளைஞன் தன்னுடைய பெற்றோரை வரவழைத்து அந்த பெண் கேட்கும்படியாக செய்கிறார். அவர்களும் போய் பெண் கேட்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் பெண் கொடுக்க சம்மதிக்கிறார்கள். பெண் கொடுக்க சம்மதிக்கின்ற பொழுது அந்த பெற்றோர் ஏதோ பேச வருகிறார்கள். ஆனால் அந்த இளைஞன், உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் நடந்த அன்றைய தினம் முதலிரவு அன்று இந்த இளைஞன் அந்த பெண்ணை பாடச் சொல்ல அந்த பெண் வாய் பேச முடியாதவள் என்கின்ற உண்மை அப்போதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது. அப்படி என்றால் இந்த பாடல் எப்படி கேட்கிறது என்று கேட்ட பொழுதுதான் சொல்லுவாள், தன்னுடைய தங்கை பாடுவாள், அந்த பாடலுக்கு ஏற்றாற் போன்று வாயசைத்துக் கொண்டே நான் ஒவ்வொரு நாளும் பூப்பறித்துக் கொண்டே இருப்பேன் என்று அந்த வாய் பேச முடியாத பெண் தன் கணவனிடத்தில் சொன்ன உடனே, நான் பாட்டுக்காகத்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன், இனி ஒருபோதும் உன்னோடு வாழ மாட்டேன் என்று விட்டு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய அக்காவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து தங்கை சொல்லுவாள், நீ பாடுற மாதிரி இருந்தால் நான் இவளோடு வாழ்கிறேன் என்று அந்த இளைஞன் விதித்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அக்காவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தால் ஒரு தங்கை. இதை தன்னுடைய தனிக்கவிதையில் இப்படி எழுதியிருக்கிறார். தாய் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், தாய் தூங்க தாளாட்டு நீ பாட வேண்டும். அந்த வாய் பேச முடியாத பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பிறந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுவதாக பாடுகிற பாட்டு. தாய் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பாட வேண்டும், நீ பாடும் தாளாட்டை தாய் கேட்க வேண்டும், தன் நிலை மாறி அவள் கூட மொழி பேச வேண்டும் என்று தனிக்கவிதையில் எழுதியிருப்பார். இதற்கு அப்படியே ஒரு சூழல் தனக்கு பாலும் பள்ளமும் படத்தில் கிடைத்தவுடனே மிக அழகாக இதை தன்னுடைய பாடலிலே கையாண்டிருப்பார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை என்று காதலர்கள் எப்படி சங்கமிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தன்னுடைய பாடலில் வைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். இலக்கியம், தான் படித்த இலக்கியத்தை தன்னுடைய பாடல்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். காதல் 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 போயின் சாதல் 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 என்றார் மகாகவி பாரதியார். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புள பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கின்ற குறுந்தொகை பாடலின் சாரத்தை தன்னுடைய பாடலிலே கொண்டு வந்தார். நேற்று வரை நீ யாரோ ஞான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கே என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக பாடலிலே கொண்டு வந்திருப்பார். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்பார் திருவள்ளுவர். யான் நோக்கும் போது, தலைவன் நோக்குகின்ற பொழுது தலைவி நிலத்தை பார்ப்பாள், தலைவன் பார்க்காத பொழுது தலைவி தலைவனை பார்ப்பாள் என்பதாக திருக்குறளில் எழுதியிருப்பார். இதே கருத்தை தன்னுடைய பாடலிலே கவியரசர் கண்ணதாசன் வைத்திருக்கிறார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் என்று நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று அதே பாடலிலே எழுதியிருப்பார். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மனைவியின் மீது அளப்பரிய பற்று கொண்டவர். அதனால் தான் தன்னுடைய மனைவியை பற்றி எழுதுகின்ற பொழுது மிக அழகாக எழுதுவார். செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி என்று தன்னுடைய மனைவி பொன்னம்மாளை பற்றி எழுதியிருக்கிறார். பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும், தக்காளி பச்சிடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்தியனை அருகிருந்து பார்த்திருப்பாள். சீர்வரிசை ஒன்றுமில்லை, சீதனங்கள் ஏதுமில்லை, பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தார். பட்டக்கடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்று
நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இன்று யாருக்காக வாழுகின்றேன், தத்தையவள் என் மனைவி, தாலிக்கே வாழுகின்றேன் என்று தன் மனைவியின் மீது கொண்ட காதலினால் எழுதுவார். உலகத்திலேயே மிகச்சிறந்த காதலர்கள் என்று வரலாற்று பேரறிஞர்கள் எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார்கள் காரல் மார்க்ஸ், ஜென்னி மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் காண சகிக்க முடியாத தோற்றம், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் ஜென்னி அழகி, பிரபுக்களினுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு அழகி, பேரழகி, 4 வயது மூத்தவள், காரல் மார்க்ஸை விட 4 வயது மூத்தவள். ஆனால் காதலால் காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும் ஒன்றாக இணைந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் வந்த அத்தனை கஷ்டங்களையும் எதிர்கொண்டு நின்றார்கள். காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கின்ற நூலை எழுதுகின்ற அந்த பயணத்திலே, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட அந்த பயணத்திலே ஜென்னி மார்க்ஸ் எழுதுகிறார், எங்கள் குழந்தை பிறந்த பொழுது பால் வாங்க காசு இல்லை, எங்கள் குழந்தை இறந்த பிறகு சவப்பெட்டி வாங்க காசு இல்லை என்று வாழ்க்கை முழுக்க வறுமையே வாழ்க்கையை தின்ற அவ்வளவு ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் காதலால் இருவரும் பிரியாமல் இருந்தார்கள், காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும். காந்தி, கஸ்தூரிபாய். காந்தி தன்னுடைய நூலிலே எழுதுகிறார், எனது எண்ணத்திற்கேற்ப எனது மனைவியை கொண்டு வர முயன்ற பொழுதுதான் அகிம்சை என்னும் பாடத்தை என் மனைவியிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று காந்தி அவர்கள் எழுதுகிறார் கஸ்தூரிபாயை பற்றி. இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் மனைவி சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார், எந்த ஒரு மனிதன் திருமணம் என்கின்ற பந்தத்தின் பொழுது மனைவியை தேடுவதில் அவசரம் காட்டுகிறானோ அவன் சாவை விரைவாக தேடுகிறான் என்று தன்னுடைய பொன்மொழியிலே எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் கூட முதுமை காதலை மிக அழகாக சொல்லுவார். புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம், புலிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் நல்கும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் முதுமை காதலை மிக அழகாக எழுதியிருப்பார். இப்படி காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும், கஸ்தூரிபாயும் காந்தியும், திருவள்ளுவர் சொன்ன யான் நோக்கும் நிலம் நோக்கும், இப்படி அனைத்திலும் ஊறி திளைத்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடலினுடைய உச்சத்தில் சொல்கிறார், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. இந்த பாடலிலே உச்சத்தில் சொல்லியிருப்பார், கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருப்பாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்று உச்சத்தில் சொல்லி இருப்பார். நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கையின் நிலையாமை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியதுதான். 2 நாட்களுக்கு முன்பு இருந்த மனிதர் இன்றைக்கு இல்லை. அப்படி வாழ்க்கையின் நிலையாமை என்பது யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த இடத்தில் வாழ்க்கை தொடங்கும், எந்த இடத்தில் வாழ்க்கை முடியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட வாழ்க்கையை எவன் ஒருவன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்கிறானோ அவனே சிறந்த மனிதன் என்பதை மிக அழகாக சொல்கிறார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. காதலுக்கு சொல்கிறார். நிறைவாக இதோடு நிறைவு செய்கிறேன். 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம்,
யாரோ வருவார் யாரோ போயிருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. இப்படி தன்னுடைய பாடலுக்குள்ளே, காதல் பாடல்களுக்குள்ளும் தத்துவத்தை சொல்லி, தத்துவ பாடல்களுக்குள்ளே வாழ்க்கையை வாழ வேண்டுகின்ற விதத்தை சொல்லி, இப்படி எல்லா விதத்திலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு தமிழ் விருந்தை தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. கவியரசர் கண்ணதாசனை பற்றி சொல்லுவார்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தண்ணீரில் மூழ்கினார் என்று சொல்லுவார்கள். இதற்கு எதிர்ப்பதமாக கவிதை கூட உண்டு. கவியரசர் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது என்று சொல்லுவார்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தண்ணீரில் மூழ்கி எடுத்த அத்தனையும் முத்துக்கள், அவை அனைத்தும் தமிழின் சொத்துக்கள் என்பதுதான் காலம் அறிந்த கண்கூடு. இன்றைக்கு காலையில் ஐயா மருத்துவர் ஐயா பேசும் பொழுது கூட சொன்னார், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், அவர்களுடைய படைப்புகளும் கவியரசர் கண்ணதாசன் என்பவரும் கடல், அதில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது என்று சொன்னார். இப்பொழுது நான் பேசியது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அல்ல, கால் சோறு கூட நான் இன்னும் பேசவில்லை. நான் கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற ஒரு மனிதனை என்னுடைய பார்வையில் அறிமுகம் என்கின்ற ஒற்றை நிகழ்வை மட்டுமே இந்த நிகழ்வின் மூலம் செய்ய முடிந்திருக்கிறது. இதன் மூலமாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காலமெல்லாம் ஒரு மனிதனுடைய அத்தனை காலகட்டத்திலும் மனிதர்களோடு உடன் வரக்கூடிய எல்லா விதத்திலும் படைப்புகளை படைத்திருக்கிறார் என்பதுதான் கவியரசருடைய கண்ணதாசன் அவருடைய படைப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. கவியரசர் கண்ணதாசன் என்பவரை நாம் ஒவ்வொரு நாளும் நேசித்தோமேயானால் நம் வாழ்க்கைக்குரிய அத்தனை கருத்துக்களையும் அவருடைய படைப்புகள் நமக்கு சொல்லும் என சொல்லி, வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும், இதுகாரும் கேட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கோபிநாத், அற்புதமான, மிக அற்புதமான உரை, நல்ல வளம் உங்களுக்கு, நல்ல பாட்டு பாடக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது, நல்ல குரல் வளம், நல்ல நடை வளம் எல்லாம் இணைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அவையோருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு இறுதியில் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அது கோபிநாத் சொன்னது. முதல்ல வாலியை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. வாலி ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு திரைப்பட பாடல்கள் எழுத ஒரு முயற்சி செய்த பொழுது முயற்சி தோல்வியுற்று கிட்டத்தட்ட வாழ்க்கையின் விரத்தியின் ஓரத்திற்கே சென்று விட்டார். திரும்பவும் நான் ஊருக்கே ஸ்ரீரங்கத்துக்கே சென்று விடலாம் என்று இருக்கும் பொழுது கண்ணதாசனின் பாடல் ஒன்று அப்பொழுது வந்தது. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்று. அந்த பாடலை கேட்டுத்தான் வாலி திரும்பவும் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து திரைக்குள்ளே புகுந்தார் என்பது ஒரு வரலாறு. அது ஒன்று. அதே போல சிவந்தமன் படத்திலே அந்த பாட்டை சொன்னார். அதிலே ஒரு திருக்குறளை மிக அழகாக சுருக்கி சொல்லி இருப்பார் கண்ணதாசன். விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா. கிட்டத்தட்ட ஒரு 7 சொற்களிலே திருக்குறள் சொன்னதை இவர் 4 சொற்களுக்குள் அடக்கி இருப்பார் கண்ணதாசன். விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வாலி நினைவு நாடாக்கள்ல கண்ணதாசனை பத்தி சொல்றப்போ ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு நிலா வெளிச்சத்துல தலைவனும் தலைவியும் காதலில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த காதலில் கலவி முடிந்த பிற்பாடு தலைவிக்கு வெட்கம் வருகிறது. அப்ப ட்ரெஸ் மேல எடுத்து போடணும் அப்படின்றப்போ அந்த நிலாவினுடைய வெளிச்சம் வெண்மை போர்வையாக கிடைக்கிறது. அத அழகா ஒரே ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப அருமையா. அது ஆக்சுவலா ஒரு 6-7 வரி அந்த இதுல இருக்கிற இதை இவர் ஒரே வரியில அடக்கிட்டாரு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி ரொம்ப சிலாகிச்சு சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி அது கம்பரை பத்தி சொன்னாரு. முதல்ல கண்ணதாசன் ஒரு நாத்திகராத்தான், நாத்திக இயக்கத்துலதான் தன்னை இணைச்சுக்கிட்டு இது பண்ணாரு. அப்போ அண்ணாவுடைய ஆணைக்கு இந்த கம்பரசத்தை படிச்சுட்டு நீ இன்னும் கொஞ்சம் நாத்திக கருத்துக்களை நிறைய எழுதணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் கம்பராமாயணத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் ஆத்திகரா மாறி அந்த அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. அதனால கம்பராமாயணம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.
அப்புறம் அந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு சொன்னாரு. அந்த இதுலயும் அதே மாதிரி அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிஞன் யான் ஒரு கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாட்டு அதை முழுசா படிச்சோம் அப்படின்னா ரொம்ப நிறைய இதா இருக்கும். இதெல்லாம் அவர் கோபிநாத் பேச பேச என் மனசுக்குள்ள எழுந்த ஒரு இது. இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணதாசனை பத்தி அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னது கால் சோறு அப்படின்றது மாதிரி தான். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அணுவைத்தான் நாம வந்து பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. நிறைய எண்ணங்கள் நல்ல மனசுல ஓடிச்சு. எனக்கு சரவணகுமார் சார் மேல ஒரு கோபம். அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவர் சிறந்த ஒரு பாடகர் அப்படிங்கிறத சொல்லாம விட்டுட்டாரு அப்படின்னு. ஏன்னா அந்த பாட்டை பாடுறப்பவே அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போய் அந்த பேச்சை ரொம்ப அழகா கொண்டு வந்து கோபிநாத் வந்து ரொம்ப அருமையா படைப்பு கொடுத்தாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு இசை கலவையோட சேர்ந்தப்ப, ஏன்னா இசை அப்படின்றது எல்லாத்தையும் மயக்கிடும். அந்த இசையும் சேர்றப்போ அந்த இயலும் இசையும் சேர்ந்து ஒரு மிக அற்புதமான பேச்சு. மிக்க நன்றி கோபிநாத் அவர்களே. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மற்றவர்களும் பேசலாம். நல்ல சிறப்பான பேச்சு. ரொம்ப அதாவது தங்குதடையின்றி ரொம்ப ஒரு ஆற்றலுக்கான பேச்சு. அதுவும் ரசிச்சு கண்ணதாசன் பாடலா அண்ணன் சொன்ன மாதிரி பாடி, அது தனித்திறமை, பாடுறதே ஒரு தனித்திறமை. ரொம்ப அழகா. நான் சிங்கப்பூர்ல கண்ணதாசன் விழா ஒவ்வொரு வருஷம் நடக்கும். நல்ல சிறந்த பேச்சாளர்லாம் வந்து பேசுவாங்க. நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அந்த ஒரு சிறப்புரை கேட்ட ஒரு நிறைவு இருந்துச்சு அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேல்நாட்டு கவிஞர்களுடைய அதோடு இணைத்து சொன்னது வில்லியம் போர்டு டில்லியன்னா அந்த த நைட் ஹேஸ் 1000 ஐஸ்னு ஒரு சாங் சொன்னார். அப்புறம் இன்னொன்று ஷெல்லியோட பாடல் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு அழகான ஒரு ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் அ கோல்டு அப்படி கோல்டுன்னு ஏதோ ஒரு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுமா அதுக்காக வேற ஏதோ பாட்டுக்காக சொன்னான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 9 பாட்டு அவங்க பாடியிருக்கிறாங்க. 9க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து வச்சதுக்கு 9 நான் ஏதாவது கணக்கில் விட்டுருக்கலாம். ரொம்ப சிறப்பான பேச்சு, நல்ல தயாரிப்பு. ரொம்ப நன்றி இன்று இந்த பேச்சு வழங்கியதுக்கு உங்களுக்கு நன்றி. என் நண்பர் டிஆர் முரளிதரன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு. இருக்காங்க. எனக்கும் சார்ல வகுப்பு தோழர் அவர் கார்டியாலஜிஸ்ட். முரளி நீ இருக்கியா? இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு நீ பேசலாம். கண்ணதாசனுடைய பரமரசிகன் முரளி. எல்லாருமே தான். தேங்க்ஸ் செல்வா. இன்ஃபேக்ட் வந்து கண்ணதாசனோட பாதிப்பில்லாத ஒரு கவிஞன் இருக்க முடியாது இந்த தலைமுறையில. அவருக்கு அப்புறம் சிவாஜிக்கு பின் சிவாஜிக்கு முன்போம் அது மாதிரி கண்ணதாசனுக்கு பின் கண்ணதாசனுக்கு முன்னே சொல்லலாம். அந்த பாதிப்பு இல்லாத எந்த கவிஞரும் கிடையாது. பாதிப்புலன்னு காட்டிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டிய கவிஞர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இந்த சார் நல்லா சொன்னார். இந்த கவிதை கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பட பொருளை உருப்பட வைப்பேன். ரொம்ப நல்லா இருப்பார். புவியில் யானோர் புகழுடைய செல்வம் பொன்னினும் விலைமிகு பொருள் செல்வம் இவை தவறு என்றால் இயம்புவது என் தொழில் இவை சரியாயின் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கம் அளித்தல் அளித்தலை மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிய. அந்த மாதிரி போயிருக்கும். நல்ல கவிதை. அது கண்ணதாசன் பேசிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் சில பேருக்கு தெரியாது கண்ணதாசன் கடைசி கவிதை யாராவது சொல்ல முடியுங்களா? கடைசி பாடல், கடைசி கவிதை இல்ல. ஆமா, அற்புதம். ஆமா, அன்னைக்கு வந்து அவர் 3 பாட்டு எழுதியிருக்காருங்க. ஆக்சுவலா அந்த வீச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு திரை பாடலாசிரியர் கவிஞரோட வீச்சுன்னு பார்த்தா அன்னைக்கே இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்காரு. யாருக்கா தெரியுங்களா? அது இது அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு இதில் சொன்னார். என்னன்னாக்கா ஒரே நாள்ல 3 டியூனு. யூ வில் சி த வேரியேஷன். கண்ணே கலைமான கடைசியா எழுதுன பாட்டு. அதுக்கு முன்னாடி 2 பாட்டு வந்து ஒண்ணு ராஜா ராணி ஜாக்கி வாழ்வில் என்ன பாக்கி. இது வந்து நெற்றிக்கன் படம். ஒரு ரொம்ப கேஷுவலா ஒரு கிளப் டான்ஸ் எழுதுற பாடல் ஒண்ணு. இன்னொன்னு பாட்டு வந்து கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலும் கவி எழுத. அது ஒரு இலக்கிய தரம். அதாவது கண்ணதாசன் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா வகையான எதிர்பார்ப்பையும் சமாளிச்ச ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர். அதாவது அவர் இருந்தா இன்னைக்கு பாடலுக்கும் அவரால் எழுத முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு திறமை வந்து ஐசியம். ஒரே நாள் பாருங்க 3 பாட்டு. கண்ணே கலைமான எழுதுறாரு, இந்த பக்கம் ராஜா ராணி ஜாக்கி எழுதுறாரு, அடுத்த கூந்தையில மேகம் வந்து குடி பூந்தாரோ கவி எழுது அப்படி எழுதுறாரு. அதுதான் அவருடைய மேதா விலாசம் அந்த மாதிரி இருக்கு. அனதர் டாக். நம்ம ஒவ்வொருத்தருமே கண்ணதாசனை பத்தி ஒன்னு பேச முடியும். கலந்துரையாட மாதிரி வச்சுக்கலாங்க. எனக்கு நிறைய பாடல் கண்ணதாசன் சொல்லுங்க செல்வா. இல்ல ஓகே முரளி நீ பேசு. இல்ல கண்ணதாசன் வந்து
இன்ஃபேக்ட் வந்து அவருடைய கடைசி கவிதை வந்து குமுதத்தில் எழுதியிருந்தான். நம்ம 81 நம்மலாம் வந்து மருத்துவக்குழு ஜாயின் பண்ண வருஷம், அந்த வருஷம் இறந்தார் அவரு. அமெரிக்கா போறதுக்குன்னா ஒரு குமுதத்துல வந்து முதல் வரிக்கு கவிதை எழுதுறாரு. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி 4-5 தொடர் வாரம் வந்துச்சு. முதல் ஒரு இதுல வந்து ஒருத்தர் கொடுத்த, அதாவது முதல் வரி யாராவது கொடுக்கணும் ஒரு வாசகர், அதுக்கு ஒரு ஃபுல் கவிதை எழுதுவார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம் வந்து நான் எழுதும் எழுத்தெல்லாம் அப்படின்னு ஒரு வாசகர் கொடுத்திருந்தார். நான் எழுதும் எழுத்தெல்லாம் நற்கவிதை ஆவதில். இதுதான் அந்த வாசகர் கொடுத்த முதல் லைன். கண்ணாசனுக்கு பதில் எழுதுவது தான் எழுதும் பிரம்மணவன் தலையெழுத்தும் வேண்டாமோ. நான் எழுதும் எழுத்தெல்லாம் நற்கவிதை ஆவதில் தான் எழுதும் பிரம்மணவன் தலையெழுத்தும் வேண்டாமோ. ஊன் எழுதும் கவிதை இது, உடம்பெழுதும் கவிதை இது, உள்ளிருக்கும் கண்ணபிரான் உடன் இருந்து எழுதுவது. வான் முழுதும் மேகங்கள் வரி வரியாய் நின்றாலும் மாமலைக்கு காத்திருக்கும் மலை முகில்கள் எத்தனையோ. காணிருக்கும் பூவினங்கள் கணக்கிறந்து பூத்தாலும் தேடியிருக்கும் பூவனவே தேர்ந்தவைதான் எத்தனையோ. இது அப்படியே ஓடும், ஒரு 2 பக்கத்து கவிதை. அதே மாதிரி கடைசி அமெரிக்கா போறதுக்கு முன்ன அந்த கண்ணை கலைமலை எழுதிட்டாரு. அடுத்த வாசகர் கொடுத்த லைன் பாருங்க, அது ஒரு தமிழ்ல லைன், விதி அப்படி வந்து விளையாட நினைக்கல. கருவறை தொடங்கி கல்லறை வரையில். இதுதான் அவருடைய கடைசி கவிதையோட. யார் எந்த வாசகர் ஞாபகம் இல்லைங்க, குமுதத்துல வந்தது. வாசகர் கொடுத்த வரி வந்து கருவறை தொடங்கி கல்லறை வரையில். கண்ணாசன் அடுத்த லைன், வருவதும் போவதும் வரைமுறை என்று. ஒரு வினை மறையின் மறுவினை தோன்றும் ஊழ்வினை உறுத்துவன் தூட்டும் எனும்படி. சிறப்பாக திறக்கிடுவாங்க. அதுல வந்து கடைசி லைன் வந்து வாழும் வரைக்கும் வாழ்க்கை நினைத்து அங்கம் தனி நோய் அணுகாவாரும், ஆசை எனும் நோய் அடையாவாரும், துன்பம் எனும் நோய் தொடராவாரும், ஆடி முடித்தால் ஆனந்தம் அதிகம். அமைக்காப்பது எழுதிட்டு. அதுக்கு அடுத்த லைன், வாழ்க்கை என்பதை வரை என கேட்டால், அதாவது டிஃபைன், வாழ்க்கை என்பதை வரை என கேட்டால் வாழும் வரை என இறைவன் உரைப்பார். இதுதான் அவரோட கடைசி கவிதை. We lost a great poet with that poem. நன்றி. அருமை முரளி. வேற அவங்களே இன்னொரு உரை பேசலாம் போல இருக்கு. டிஆர் கவிஞர் கவிதையெல்லாம் நல்ல கவிஞர். அதான் தெரியுது பார்க்கும்போது. இறைமதி முரளி வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி மறைஞ்ச போது அவர் ஒரு சிறப்பு கவிதை எழுதினாரு. அதை வந்து தொலைக்காட்சியில காமிச்சாங்கன்னு சொல்றதுக்கு நான் இந்த நேரத்துல ஆசைப்படுறேன். மகிழ்ச்சிங்க, ரொம்ப முரளி, செல்லுரகம் இவங்க எல்லாம் வந்து சகலகலா வல்லவர்கள் அந்த கேங்ல. இந்த பக்கம் மருத்துவம், அந்த பக்கம் இலக்கியம், பாட்டு, கவிதை. நாங்கெல்லாம் இவங்களை பார்த்து காப்பி அடிச்சு இந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குமாங்களா, அந்த மாதிரி நாங்க சூடு போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாதிப்பு தானங்க ஏதோ ஒரு வகையில. ஆமா ஐயா. ஆமா, அடுத்து ரொம்ப நன்றிங்க. அடுத்த கேள்விகள். நல்ல சோம் நக்கீரர், நமது நக்கீரர் நல்ல சோம். இந்த ஞாயிறு போற்றுறது நிகழ்ச்சியில நான் வழக்கமா சொல்றதுதான், செவிக்கு உணர்வு பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல செவிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வயிற்றுக்கு ஈயறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அழகான அமைப்பு நிகழ்வு இது. இதுல வந்து வார வாரம் மிக அருமையாக பேச்சாளர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிந்தனையை நம்மளே தூண்டிவிட்டு போய்விட்டுகிறார்கள். இப்பொழுது கோபிநாத் சார் பேசும் பொழுது கூட நிறைய கருத்துக்களை சொன்னார். எத்தனையோ சிந்தனைகள், நான் படித்த புத்தகங்கள், நான் கேட்ட செய்திகள், இவை எல்லாம் ஒரு நீண்ட பயணம் சென்றது போல இருந்தது. அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு அழகிய கடல்ல ஒரு நல்ல ஒரு கப்பல்ல போய் அப்படியே அந்த தென்றலை அனுபவிச்சுட்டு வந்த ஒரு சுகானுபவம். அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. மிக அழகாக உரையாற்றினார். மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது போன்ற தொடர்ந்து இந்த ஞாயிறு போற்றிருக்கும் நிகழ்ச்சி வார வாரம் நடந்து நம் அனைவரின் சிந்தனையை மட்டும் அது செவிக்கு உணவு மட்டும் இல்லாமல் சிந்தனையையும் தூண்டும் விதமாக அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேறும். சற்று ஒரு வருடம் சென்று நாம் பின்னோக்கி பார்த்தால் எவ்வளவு படிகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய மன திருப்தியும் ஒரு மனதிற்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருக்கும். இது போன்ற அறிவு இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மிக நாம் அதில் பயணிக்கும் பொழுது நம்முடைய மனதுக்கும் சரி அறிவுக்கும் சரி ஒரு நல்ல விருந்து கிடைக்கும். அந்த வகையிலே அந்த விருந்தை இன்று படைத்த அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் மூத்த சகோதரர் செல்வரங்கம் சார் அவர்களுக்கும்
இறைமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். வணக்கம். அனைவருக்கும் நன்றி.